ஹாய், நான் உமா. வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி கருவேப்பிலை மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ரெட் கலர் பட்டனை அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, இப்போ கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 2 பிடி கருவேப்பிலை எடுத்துருக்குறேங்க. நல்லா கழுவி வச்சுட்டேன். அப்புறம் உளுந்து, முழு உளுந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. 2 வரமிளகா, ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி, ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, இது ஒரு 22 எண்ணி வச்சு நான் அரை டீஸ்பூன் பக்கம் இருக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் இந்த அளவுக்கு டேபிள் ஸ்பூனில் துவரம்பருப்பு, இந்த அளவுக்கு டேபிள் ஸ்பூனில் உளுந்து. இந்த ரெசிபி குழந்த பிறந்த லேடிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்லது. அவங்க இந்த மிளகாயும் புளி கொஞ்சம் வச்சு நெய்யில் வணக்கிட்டு செஞ்சு கொடுத்தோம்னா அயன் கண்டென்ட் ஜாஸ்தி கருவேப்பிலையில். அதனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. புளி கம்மி பண்ணணும், ஆனால் வரமிளகு சேர்த்துக்கூடாது. மிளகு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு பண்ணலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து பருப்பு. நான் இப்போ இது நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் பேன் வச்சுட்டுங்க. இதில் இப்போ 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காயட்டுங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுங்க. இப்போ இந்த உளுந்து, துவரம்பருப்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் வணக்கிடலாம். நல்லா செவக்க வறுத்துடலாங்க. இதில் 2 வரமிளகாய் போட்டுடலாம். ஜீரகம் எல்லாம் நல்லா வறுபட்டு நல்ல மணம் வரும்போது கொஞ்சம் சிவப்பாகும்போது ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இந்த புளியும் உள்ளே போட்டுட்டு ஒரு வணக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சு ஆறின பிறகு நைஸாக அரைச்சிடலாம். ஈஸியாக இருக்குங்க குழம்பு. இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ ஹெல்த்தியான டிஷ்ஷு, அதனால தான் நான் இப்போ இது சூஸ் பண்ணேன். இந்த சம்மர் டைம்லலாம் கருவேப்பிலையெல்லாம் சீக்கிரம் நல்லா காஞ்சி போயிடும். அந்த டைமில் நமக்கு பண்ணுறதுக்கும் மனசு வராது. இப்போ நல்லா செவக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம புளியும் மஞ்சத்தூளும் போட்டோங்க, நல்லா செவந்துச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஆறட்டுங்க. ஆறிட்டு நைஸாக அரைச்சிடலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை வணக்கிடலாங்க. இப்போ நான் கருவேப்பிலை போட்டுட்டேன். 1 டீஸ்பூன் கூட நல்லெண்ணெய் ஊற்றிடலாங்க. லைட்டாக வணக்கி விட்டுடலாம். அந்த கருவேப்பிலை நல்லெண்ணெயில் வணங்கும், நல்ல மணமாக இருக்குது. எல்லோரும் செய்து பாருங்கள்.
இந்த கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இது கருவேப்பிலை நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து உப்பு போடணும், குழம்புக்கு தேவையான உப்பு. அடுத்து நல்லா ஆஃப் பண்ணிட்டோங்க. கொஞ்சம் அரைச்சேன், எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு தாளிச்சா வேலை முடிஞ்சுது. சீக்கிரம் ஆகிடும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது. இப்போ இதை ஆறட்டுங்க. ஆறிட்டு நம்ம எப்படி பண்ணுறது பார்க்க. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நல்லா வணக்கினது போட்டேன். இந்த கருவேப்பிலையே அரைச்சி இதையும் உள்ளே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சிட்டு தாளிச்சிடலாங்க. தாளித்து கொதிக்க வச்சிட வேண்டியதுதான். சீக்கிரம் ஈஸியாக முடிஞ்சிடும். கொஞ்சம் திக்காக தான் இருக்குங்க குழம்பு. குழந்தைங்களுக்கும் இந்த தாய்மார்கள், குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கும் நெய் ஊற்றிட்டு சூடு சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பேன் வச்சுட்டேன். இந்த அரைச்சிட்டுங்க நல்லா நைஸாக. முதல்ல பவுட்ரு பண்ணேன், அப்புறம் நைஸாக அரைச்சிட்டுங்க. இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிடலாங்க. எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுடலாங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்த பிறகு உளுந்து பருப்பு போட்டுடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கடுகு வெடிச்சிச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து போட்டுடலாங்க. உளுந்து செவந்து வரட்டும். ஈஸியாக சீக்கிரமாக இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். ஆனால் நம்ம ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டிருக்கோம், எதுவுமே போட வேண்டியதில்லை. உப்பு, புளி எல்லாமே இதிலே இருக்குது. கொஞ்சம் கொதிச்சா மட்டும் போதும். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் போதும்னா இது தொக்கு மாதிரி யூஸ் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு தண்ணியாட்ட வேணும்னா இந்த நல்லா வணங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வறுத்தது தான் எல்லாமே. இப்போ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். தண்ணி ஊற்றிட்டு நம்ம தண்ணி ஊற்ற போகிறேன். நமக்கு எவ்வளோ குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிடலாங்க. காரணம் பச்சை பசேன்னு நல்லா இருக்குது பார்க்குறக்கு. ஒரு கொதி வந்தால் போதுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. கொதித்த பிறகு நம்ம சர்வ் டிஷ் மாற்றிட்டு
பரிமாறிடலாம் சூடாக. குழந்தைங்களுக்கும் குழந்த பிறந்தவங்களுக்கும் எல்லாம் நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி நிறைய நல்லெண்ணெய் போட்டதுனால இது இப்போவே சுவையாக இருக்குது, அவ்வளோ மணமாக இருக்குது, சுவையாக இருக்குது. ஒரு அப்பளம் இருந்தால் இது போதும், இந்த குழம்பு மட்டும் இருந்தாலே போதும். ரொம்ப ஹெல்த்தி கூட. பாருங்கள், எனக்கு இந்த திக்னஸ் போதும், அதனால் நான் இப்போ இது இவ்வளோதான் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்குங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. காரம் வந்து இதுக்கு நான் போட்ட அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ கொதிக்கட்டுங்க, கொஞ்சம் 2 நிமிஷம் தான் கொதிச்சிடும். பபிள்ஸ் வந்தாலே போதுங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு, நல்லா ஷைனிங்காக இருக்கு பாருங்கள், நல்ல மணமாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, சீக்கிரம் ஆகிடும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, நல்லா பபிள்ஸ் வந்துச்சுங்க. நல்ல பளபளா சவுண்டு வருது கொதிக்கும் போது. இப்போ இறக்கிடலாங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே நிற்கிது. சூப்பராக இருக்குது. இப்போ பரிமாறிடலாம். சர்விங் டிஷ் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊரில் தாராளமாக கிடைக்கிற ஒரு பொருள், சத்தான பொருள் கூட. நீங்களும் செஞ்சு சுவைத்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.